2024 மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் திமுக வேட்பாளர்கள், முன்னணி தலைவர்கள் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்களது தொலைபேசி உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி புகார் மனு அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக எவ்வளவு காலம் ஆய்வு செய்யப்படும் என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் ஏதேனும் ஒரு இறுதி முடிவு எடுக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வழக்கமாக கை கொடுத்து வந்த வட மாநிலங்களில் தற்போது மோடி அரசு கடும் எதிர்ப்பை சந்திக்கிறது. அதனால் தென் மாநிலங்களில் வெற்றி பெற முடியுமா என மோடியும் அமித்ஷாவும் பாஜக தலைவர்களும் முயற்சி செய்கிறார்கள். தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக என்பது மக்களின் மத உணர்வுக்கு நேரெதிரான கொள்கையை கொண்ட கட்சியாக உள்ளது. அதனால்தான் மோடியும் அவரது கட்சியினரும் நடத்திய ரோட் ஷோக்கள் படுதோல்வி அடைந்தன என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனுவை ஏற்றதை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, சத்யநாராயணா அடங்கிய அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது. அப்போது வாக்குப்பதிவை தவிர தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது. எனவே தாமதமாக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. மனுதாரர் பாதிக்கப்பட்டிருப்பதாக கருதினால் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்தனர். கடந்த 10 ஆண்டு காலமாக மக்கள் விரோத பாஜக ஆட்சியில் ஏதாவது ஒரு பயனை தமிழக மக்கள் அடைந்திருக்கிறார்களா என்ற கேள்விக்கு பிரதமர் மோடியும் பாஜகவும் பதில் சொல்ல வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளார். வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை தரப்பில் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. தற்போது குரல் மாதிரி சோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதுவரை 337 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 மாதங்களில் வழக்கின் விசாரணை முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார தொழிலதிபர்களின் கருவியாக பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருகிறார். நாட்டில் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவை பற்றி பிரதமர் மோடி பேசுவதில்லை என்று வயநாடு MP ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷம் எழுப்பும் தைரியம் ஜம்மு காஷ்மீரில் இன்று யாருக்கும் இல்லை என்றும், பிரதமர் மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் யாரேனும் அதிகபட்ச பலனடைந்திருக்கிறார்கள் என்றால் அது ஜம்மு காஷ்மீர் சகோதர சகோதரிகள் தான் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வத்தை ஆதரித்து நடந்த பிரச்சாரத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, திமுகவினர் பகல் கொள்ளை அடிக்கின்றனர். திமுகவை சேர்ந்த 13 பேருக்கு ரூபாய் 1 லட்சம் கோடி சொத்து உள்ளது. இவர்களை ஜூன் 4 அன்று அமைய உள்ள அரசு ஜெயிலில் வைத்திருக்கும் அல்லது பெயிலில் வைத்திருக்கும் என்று பேசினார். இதனிடையே கிருஷ்ணகிரியில் நடந்த பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழக இளைஞர் முன்னேற வாய்ப்பில்லை என்று பேசினார். இன்னொரு முறை இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நொடிகளில் பதிலடி கொடுக்கப்படும், அதுவும் இதுவரை பயன்படுத்தாத ஆயுதங்களை உபயோகிப்போம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது.